எல்லாருக்கும் கர்த்தரின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியுமாக தேவ சமூகத்திலே நாம் ஒன்றாய் கூடுவதற்கும், ஆண்டவருடைய திருவார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கும், அதனின்று ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். நமக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கூட்டி கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். நாம் எபிரேயர் நிருபத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய சிந்தனைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த முறை நாம் சிந்திக்கும் பொழுது அந்த பகுதிக்கு நாம் கொடுத்த தலையங்கம் ரீஅஷ்யூர் தி ரிபெண்டன்ஸ், உங்களுடைய மனம் திரும்புதலை நீங்கள் சரிபார்த்து அதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லி நிறைவு செய்தோம். நாம் இப்பொழுது அந்த வேத பாகத்தை வாசிக்க போகிறோம். எபிரேயர் நிருபத்தின் 6ஆம் அதிகாரத்தினுடைய 4 முதல் 8வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கேதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. தேங்க்யூ. இந்த பகுதியை நான் வாசித்து தியானித்த பொழுது தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஒரு எச்சரிப்பின் சிவப்பு விளக்கை பவுலடிகள் அல்லது எழுத்தாளன் நமக்கு முன்பதாக வைத்ததை பார்த்தோம். தெய்வ சபையாகிய அந்த எபிரேய விசுவாசிகளின் கூட்டமைப்பிலே அவர்கள் தேவ சபையிலே ஐக்கியமாய் அங்கங்களாய் இருப்பது சரிதான். ஆனாலும் கர்த்தருடைய சபையை பொறுத்தமட்டில் சபையிலே இன்றும் களைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னது போல அந்த களைகளை இப்பொழுது பிடுங்க வேண்டாம். அறுப்பின் காலம் வரும் பொழுது களைகளை வேறாக பயிர்களை வேறாக பிரித்து அவைகளை பிரித்து அதற்கப்புறமாக களைகளை சுட்டரிக்கலாம் என்று ஊமையின் மூலமாக சொன்னதை பார்க்கலாம். தேவ சபையிலும் கூட ரட்சிக்கப்பட்டோர் நடுவிலே ரட்சிக்கப்படாதவர்களும் கலந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் எபிரேய விசுவாசிகளுக்கு இந்த எழுத்தாளன் கடிதம் எழுதும் பொழுது அந்த சபையிலே மொத்தமாய் இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பிலே அல்லது எபிரேய விசுவாசிகள் நடுவிலே பலதரப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். நாம் 1-2 அதிகாரத்தில் எல்லாம் 1-2 அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது அங்கு தெய்வ சபையில் இருக்கக்கூடிய 3 பிரிவுகளை குறித்து பவுல் சொல்லுகிறார். ஒன்று, ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள் தெய்வ சபையின் அங்கங்களாய் இருக்கிறார்கள், ஆனால் இன்னும் ஜென்ம சுபாவமுடையவர்களாய் இருக்கிறார்கள். பிராகிருத மனுஷன், நேச்சுரல் மேன் என்று சொன்னால் இன்னும் தெய்வ சபையில் அங்கம் வகிக்கிறவர்களாய் இருந்தும் கூட மறுபடியும் புதுப்பிக்கப்படாதவர்கள், அன்ரீஜெனரேட்டட் என்று சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள், பிறரையும் அவர்கள் நம்ப வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே அவருடைய ஆதாமுக்குரிய ஜென்ம சுபாவத்தில் எந்த விதமான மாற்றமும் வரவில்லை. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் நடுவிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் போல காணப்படுகிற ஒரு சாரார் தெய்வ சபையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை தான் கர்த்தர் சபையோடு சேர்ப்பார். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய அகில உலக சபையை குறிக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை அந்த சபையோடு தான் கர்த்தர் சேர்க்கிறார். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? அறியாமையினாலேயோ அல்லது வஞ்சிக்கப்படுவதனாலேயோ ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல பாவிக்கிறவர்களை அல்லது அவிதமாய் தங்களை ஏமாற்றி தங்களைத்தான் ரட்சிக்க நினைக்கிறவர்களை நாம் என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் கொடுத்து தெய்வ சபையிலே அங்கங்களாக்கி விடுகிறோம். இது நம்முடைய பலவீனத்தையும் அறியாமையும் குறிக்கிறது. ஆனால் நமக்கு அந்த அளவிற்குள்ள டிசைனிங் பவர் தேவன் கொடுக்கல. ஒரு உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது அவர் ரட்சிக்கப்படவில்லையா என்பதை நாம் ஒருபோதும் பகுத்தறிய முடியாது.
அவருடைய வாயின் வார்த்தைகள், அவருடைய அறிக்கையின் அடிப்படையில தான் நாம் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஆனால் ஒருவேளை அவர்கள் கூட்டத்தோடு கூட்டமாக சிறு பிராயத்திலேயே அவர்கள் தெய்வ சபையிலே இருந்து வளர்க்கப்பட்டு ஆவிக்குரிய சடங்குகள், ஆவிக்குரிய சம்பிரதாயங்கள், அதனுடைய ஒழுங்கு நெறிகள், முறைமைகள் எல்லாம் சின்ன வயசிலே கற்றுக்கொண்டதினாலே அவர்கள் அமிதமாக ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது அவர்கள் அந்த சம்பிரதாய சடங்குகளை அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த மார்க்கத்தோடு இணைகிறார்கள், அல்லது அந்த மதத்தோடு, அந்த கோட்பாடோடு இணைகிறார்கள். ஆனால் அடிப்படையிலே அவள் வாழ்க்கையிலே ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களாயிருக்கிறார். ஆகவேதான் பவுல் ஜென்ம சுபாவத்துக்குரியவர்களை குறித்து 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அங்கு மாம்சத்துக்குரியவர்களும் இருக்கிறார்கள். ஒன்று ஜென்ம சுபாவமுடையவர்கள், அவர்கள் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள். அவர்கள் பிறந்த மேனியாக கிறிஸ்துவுக்குள் வராமல் பழைய சுபாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் இரண்டாவது சாரார் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய படிவளர்ச்சியை அடையாதவர்கள், இன்னும் முன்னேறாமல் இருக்கக்கூடியவர்கள், குன்றி போனவர்கள், குழந்தைகளை போன்றவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள். அவர்களை கார்னல் என்று சொல்லலாம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அடைய வேண்டிய கிறிஸ்தவ வளர்ச்சியை அடையாமல் அவர்கள் குன்றினவர்களாய், மங்கி போனவர்களாய், மந்த சிந்தை உள்ளவர்களாய், அலட்சியமாய், அஜாக்கிரதையாய், இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்ற ஆர்வமற்றவர்களாய், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், அதிலே தக்க வைத்துக் கொண்டு முன்னேறி போகலாம் என்று ஒரு நிலைமையிலே அவர்கள் இருக்கிறவர்கள். அவர்களை மாம்சத்துக்குள்ளே சொல்லுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் தெய்வ சபையில ஆவிக்குரியவர்களை குறித்து நான் வாசிக்கிறோம். தெய்வ சபையில் ஆவிக்குரியவர்கள். ஆகவே 3 வகைப்பட்ட பிரிவினர்கள் தெய்வ சபையில் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபையில் அங்கம் வகிக்கிறவர்கள், ஞானஸ்நானம் பெற்றதினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் பவுலடிகள் இதை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய சுபாவங்கள் அல்லது மாற்றங்கள் அற்றவர்களை அவர் பார்க்கிறார். எபிரேய விசுவாசிகள் நடுவிலே இந்த 3 பிரிவுகளை அவர் பார்ப்பதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையிலே வந்த மாற்றங்கள் அல்லது வராத பின்தங்கிய நிலைமை. இதை வைத்துக் கொண்டுதான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆகவே பொதுவாக எழுதும் பொழுது கூட அதன் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசமான நபர்களை அவர் மனதில் கொண்டு வந்து அவர்களுக்காக போதனை கொடுக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆகவே கவனமாய் இருக்க வேண்டும். கடந்த முறை நாம் அதை சிந்திக்கும் பொழுது you have to reassure what kind of repentance you had. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான மனம் திரும்புதலை பெற்றவர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்று நாம் அதிகமாக சிந்தித்தோம். அங்கு சொல்லப்பட்ட 6 வகைப்பட்ட ஆன்மீக நன்மைகள், இவைகள் எல்லாம் ஒருவரை மறுபடியும் பிறக்கச் செய்வதற்கு ஏதுவாக, அல்லது ஒருவனை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் புதுப்பிப்பதற்கு ஏதுவாக, அல்லது ஒருவனை இன்னும் கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவரும், அதாவது திரியேக தேவன் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆனால் அமிதமான முயற்சிகள் தேவன் செய்தும் நான் வாசித்த வசனத்திலே மனம் திரும்பாமல் போகிறவர்கள், இத்தனை அனுபவங்களை அவர்கள் வாழ்க்கையில பெற்றும் கூட ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ சபையில் வளர்க்கப்பட்டிருக்கலாம். அவர்களுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான உண்மையான அனுகூல சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்பதுதான் துக்கம். அமிதமாய் மனம் திரும்பாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர்கள் இனி ஒருபோதும் மனம் திருப்பப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டார்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆகவே மனம் திரும்புவதற்கு ஏதுவான தெய்வீகமான முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்ப வேண்டும் என்று மறுபடியும் இந்த எழுத்தாளன் வலியுறுத்துகிறார். ஆகவே மனம் திரும்புதல் நிஜமானதா, உங்களுடைய மனது உண்மையானதா என்பதை ஆய்வு செய்யுங்கள் என்று மறுபடியும் இந்த எழுத்தாளன் ஞாபகப்படுத்துகிறார். நான் அதிக நேரம் அதை குறித்து எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. கடந்த முறை நாம் அதை சிந்தித்தோம். ஆனால் இப்பொழுது நாம் சிந்திக்க போகிற விஷயம், இந்த இடத்தில் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும்
புதுப்பிப்பது கூடாத காரியம். இட்ஸ் இம்பாசிபிள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களை மறுபடியும் ரட்சிப்பது தேவனால் கூட முடியாது என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன அர்த்தம்? ரட்சிப்பதற்கு ஏதுவாக தேவன் எடுத்துக்கொண்ட பகீரத முயற்சிகள், அவர்களை எப்படியாகலும் தேவன் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்காக எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளையும் அவர்கள் புறக்கணித்ததனாலே தேவன் அவர்களை கைவிட்டு விடுகிறார் என்றுதான் அதன் பொருளாக இருக்கிறது. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நம்முடைய மனம் திரும்புதலை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று நம்மிடத்திலே கேட்கப்படுகிறது. இன்றைக்கு நான் போன முறை சொல்லும் பொழுது மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை அநேகருக்கு தெரியாது என்பதை நான் நினைக்கிறேன். இன்றைய ரட்சிப்பின் அனுபவங்களை அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் சுவிசேஷத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற பகுதியில சுவிசேஷத்தில் உள்ளடக்கம் செய்யப்பட்டது என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு மனம் திரும்புவதனுடைய அந்த உண்மையான நிஜமான மனம் திரும்புதல், ரியல் repentance என்றால் என்ன என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். You have to cross check or you have to check yourself whether your repentance is true or false. இதுதான் இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம் மனம் திரும்புதல் இல்லாமல் வந்தால் நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், நாம் லூக்காவின் சுவிசேஷம் லூக்கா 24 அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக சொல்லுகிற வார்த்தை எது? என்ன சொல்லுகிறார்? எருசலேம் துவக்கி, மறுபடியும் வாசிப்பு அந்த வசனத்தை. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அப்போ சுவிசேஷ பிரசங்கத்திலே இருக்க வேண்டிய 2 முக்கியமான செய்திகள் அங்கு சொல்லப்படுகிறது. அன்றைய சுவிசேஷகர்கள் இதிலே கண்ணும் கருத்துமாய் இருந்திருக்கிறார்கள். சுவிசேஷம் பிரசங்கிக்கும் பொழுது முதலாவது சொல்ல வேண்டியது என்ன? மனம் திரும்புதல் என்று வலியுறுத்துகிறார். மனம் திரும்புதல், அதற்கு அப்புறமாக பாவ மன்னிப்பு. அப்படியானால் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறது என்ன? மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறது கண்டிஷன். அதாவது நீங்கள் மனம் திரும்பினால், if you repent, then you will have the remittance of sin. அப்போ ரெமிஷன், பாவத்தினுடைய மன்னிப்பு யாருக்கு கிடைக்கும்? மனம் திரும்புவோருக்கு கிடைக்கும். மனம் திரும்புவர்களுக்கு கிடைக்கக்கூடியது. ஆகவே இந்த மனம் திரும்பு என்று சொல்லுகிறது ஒரு கமாண்ட்மெண்ட் அல்லது இட்ஸ் எ கண்டிஷன். 2, there is a provision of remission. அல்லது நாம் மன்னிக்கப்படுவதற்கான ப்ரொவிஷன் அங்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? கமாண்ட்மெண்ட், கண்டிஷன் அண்ட் த ப்ராமிஸ் என்று சொல்லலாம். அப்ப என்ன? இந்த 2ம் ஒருபோல சுவிசேஷ பிரசங்கத்திலே முக்கியமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லூக்கா சுவிசேஷத்தில் ஆனாலும், லூக்கா சுவிசேஷத்தினுடைய ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 13 அதிகாரம் 3-5 வசனங்களை கொஞ்சம் வாசிக்கலாம். இந்த லூக்காவிலே கர்த்தர் கடைசியாக இந்த மனம் திரும்புதலை பிரசங்கியுங்கள் என்று சொல்வதனாலே மனம் திரும்புதலுடைய முக்கியத்துவத்தை கர்த்தர் எப்படி வலியுறுத்துகிறார் பாருங்கள். லூக்கா 13:3-5. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். 5, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்ப சுவிசேஷ பிரசங்கத்தினுடைய முக்கியமான முதலிடத்தில் வர வேண்டிய செய்தி என்ன? கமாண்ட்மெண்ட். மனம் திரும்புங்கள். இதுதான் முதலாக சுவிசேஷம் உலகத்தில் அறிவிக்கப்படும் பொழுது முதலாவது 400 வருஷத்தினுடைய மௌன இடைவெளிக்கு பின்னதாக பரலோகத்தால் அனுப்பப்பட்ட யோவான் இந்த உலகத்தில் வந்து சொன்ன முதல் செய்தியிலே கூட அவரும் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புங்கள். அதுதான் முதல் செய்தியாக வருகிறது. அப்போ தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கான முக்கியமான கட்டளையாக மனம் திரும்புதல் தான் சொல்லப்படுகிறது. சுவிசேஷம் பின்னால் அறிவிக்கப்படுகிறது அல்லது நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தி எதற்காக?
அதில் வருகிற முதல் செய்தி, மனம் திரும்பினால் மன்னிக்கப்படுவீர்கள். அப்போ இது முக்கியமாய் வலியுறுத்தப்பட வேண்டிய விஷயம். நாம் அதை போல ஆண்டவர் சொல்ல ஊமையில 16ஆம் அதிகாரம் லூக்கா 16:30 கூட பாருங்கள். அங்கு அந்த ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லுகிறார். லாசனுடைய அந்த நிலைமையை சொல்லி ஐஸ்வர்யானுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அல்லது ஐஸ்வர்யவானும் ஆபிரகாமும் பேசுகிற அந்த பேச்சில வருகிற வார்த்தைகள். 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கொஞ்சம் படிப்போம். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரில் இருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். மரித்தோரிலிருந்து ஒருவன் போனால் இப்பொழுது அந்த வேதனையிலே இருக்கக்கூடிய அல்லது அந்த பாடுகள் மத்தியில் அந்த மிகுந்த கடினமான உபத்திரவத்திலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவானுக்கு இப்பொழுது நல்ல ஒரு புத்தி வருகிறது. ஏன் தான் இப்பொழுது நரகத்தில் இருக்கிறார்? அவருக்கு நன்றாக தெரிகிறது. அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யனாயிருந்தார், எல்லா சுகபோகங்கள் அனுபவித்தார். அதை போல தன்னுடைய வாசல படுத்த லாசரை அவன் அசட்டை பண்ணினான். இதெல்லாம் அல்ல அவன் நரகத்திற்கு போவதற்கு காரணம், தண்டனை இடத்திற்கு போவதற்கு காரணம் அவனுடைய வாழ்ந்த வாழ்க்கை அடிப்படையாக கொண்டல்ல. அவனுக்கு தெரிந்தது, நான் மனம் திரும்பாமல் இருந்ததினாலே இப்பொழுது தண்டிக்கப்படுகிறேன். ஆகவேதான் அவன் இப்பொழுது ஆபிரகாமிடத்தில் கேட்கிறார், பிதாவிடத்தில் கேட்கிறார், யாராவது ஒருவர் மரித்தோரிலிருந்து எழுந்து அங்க போனால் என்னுடைய சகோதரர்களும் நிச்சயமாய் மனம் திரும்புவார்கள். ஏன்னா அவர்களும் இப்பொழுது என்னை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய அவருடைய தப்பான காரியம் என்ன? மனம் திரும்பாமல் இருப்பதனாலே தான். ஆகவே அவர்கள் நரகத்திற்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நரகத்திற்கு போவதற்குள்ள காரணம், தண்டனைக்குரிய காரணம் மனம் திரும்பாமல் இருப்பதனாலே. அப்போ பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பாவிகளை மன்னிக்க விரும்புகிற தேவன் முதலாவது என்ன எதிர்பார்க்கிறார்? நீ மனம் திரும்பினால் உன்னை மன்னிக்கிறேன். அப்ப மனம் திரும்பதனுடைய மிக முக்கியமான ஒரு செய்திதான் இந்த புத்தகத்திலே லூக்கா சுவிசேஷத்திலே சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து யோவானுடைய பின்னடியாராக, யோவானுக்கு பின்னால் வந்தவராய் இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கத்தை செய்கிறார். தன்னுடைய கன்னி பிரசங்கம் என்று சொல்லலாம். அது எங்க வாசிக்கிறோம்? மன்னிக்கவும், மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம் தான் அது. என்ன வாசிக்கிறோம்? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இதற்கு முன் யோர்தான் ஆற்றங்கரையிலே யோவான் ஸ்நானன் என்ன பிரசங்கம் செய்தாரோ அதை அப்படியே காப்பி அடித்தது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை வலியுறுத்துகிறார். அப்போ பாவ மன்னிப்புக்கு மிக அவசியமானது பாவிகளின் மனம் திரும்புதல். இதை வலியுறுத்துகிறார். இப்போ ரட்சிப்பை குறித்து பாருங்கள். ரட்சிப்பு என்று சொன்னால் நான் அதை இப்படி வகைப்படுத்தி இருக்கிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அது ரிப்பெண்டன்ஸ்ல ஆரம்பமாகிறது. ரிப்பெண்டன்ஸ். அந்த ரிப்பெண்டன்ஸ் நம்ம எங்க கொண்டு போகிறது? பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போகிறது. நாம் செய்த குற்றங்களை தேவன் இப்பொழுது மறந்து மன்னிக்கிறார். அந்த தண்டனை இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே ரெமிஷன் நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக, அவிதமாய் பாவம் மன்னிக்கப்பட்ட பின்னதாக நமக்கு என்ன கிடைக்கிறது? அந்த ரட்சிப்பினுடைய தொடர்ச்சியாக அதிலே ரீஜெனரேஷன் வருகிறது, அல்லது புதுப்பிக்கப்படுதல், மறு ரூபம் அடைதல், அல்லது மறுபடியும் பிறத்தல், புதிதாக்கப்படுதல். ரீஜெனரேஷன், அதாவது செத்த ஒன்றை மறுபடியுமாக உயிர்ப்பிக்கிறதற்கு தான் ரீஜெனரேஷன். உயிர் இல்லாத இடத்தினின்று உயிர் வர செய்கிறார். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முதல் படி மனம் திரும்புதல். இரண்டாவதாக தேவன் கொடுக்கிற அந்த உறுதி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மூன்றாவதாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த ஆத்துமத்திலே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் இணைந்து கிரியை செய்து செத்த ஆத்துமத்தை, செத்த ஆவியை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது. என்று சொன்னால், நாம் ஆதாமினுடைய வம்சத்திலே பிறந்ததினாலே
ஆவியிலே செத்தவர்களாக நாம் பிறந்திருக்கிறோம். ஆன்மாவிலே நாம் இப்பொழுது செத்து கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஒரு நாள் நாம் சரீரத்திலே சாவை தழுவ போகிறோம். அப்படிப்பட்ட நிலைமை நின்று இப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிற நேரத்துல அல்லது பாவமன்னி அந்த நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் வந்து ரிப்பெண்டன்ஸ் வந்து அடுத்ததாக நாம் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த ரெமிட்டன்ஸ் ஆஃப் சின் நாம் பெற்றுக்கொண்ட பின்னதாக அந்த நேரத்திலேயே தேவாவியானவர் நமக்குள் அந்த ஆவியிலே கிரியை நடப்பிக்கிறார். ஆண்டவருக்கு நமக்கும் இடையிலே அற்றுப்போன துண்டிக்கப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் ஆவியில செத்ததினாலே நாம் என்னவாயிற்று? தேவன் என்று பிரிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த லைஃப் லைன் அது கட்டானதினாலே இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது? ரட்சிக்கப்படும் பொழுது மறுபடியும் ஆத்துமாவிலே ரீஜெனரேஷன் நடந்து தேவனோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம். அங்கு இணைக்கப்படுவதன் மூலமாக அநேக நன்மைகள் கிடைக்கிறது. ரெக்கன்சிலியேஷன் வருகிறது. தேவனோடு கூட அவிதமாய் ஒப்புரவாக்கப்படுகிறோம். நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. நாம் தெய்வ மக்களாகிறோம். இதெல்லாம் ரீஜெனரேஷன் மூலமாக வருகிறது. கடைசியாக வரும் பொழுது அதற்கு பின்னால் ரிடம்ஷன், முழுமையான மீட்பு நமக்கு கிடைக்கும். அதிலே சரீர மீட்பும் உள்ளடக்கம் செய்யப்படுகிறது. அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்கள் யார் என்று கேட்டால், முதலாவது மனம் திரும்பினவர்கள், இரண்டாவது மன்னிக்கப்பட்டவர்கள், மூன்றாவதாக மறுஜென்ம முழுக்கை பெற்ற அல்லது மறு பிறப்பை அடைந்தவர்கள், கடைசியாக முழுமையான மீட்பின் சொந்தக்காரர்கள். அப்போ ரட்சிக்கப்படுதல் என்று சொன்னால் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி ஏசாமி நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதனாலே ரட்சிக்கப்பட முடியாது. மனம் திரும்பாமல் எவனாலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே நான் எபிரேயர் நிருபத்திலிருந்து வருகிற இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறேன். அநேக விதமான ஏதுக்கள் மூலமாக நம்மை மனம் திருப்பும்படியாக தேவன் கிரியை செய்தும் மனம் திரும்பாமல் நாம் கடந்து போனால், மறுபடியும் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தினால், நிச்சயமாக ஒரு காலம் நம்மை தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், கைவிட்டு விடுவார். மனம் திரும்புதலுக்கான அநேக வாசல்கள் கொடுத்தும் இதய கடினத்தினாலும் மறுதலித்து போனார். நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது என்ற நிலைமைக்கு வருகிறது. இது ஆபத்தான சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எபிரேய விசுவாசி சிலர் இருந்தார்களோ என்ற அச்சத்தில் அவர் சொல்லுகிறார். எல்லாரையும் அப்படி சொல்லல, ஆனால் அவருடைய பார்வையில ஒரு சிலரை பார்த்தால் அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பாதவர்களைப் போல இருக்க. மனம் திரும்பி இருந்தால் மாற்றங்கள் வந்திருக்கும். அது இல்லையே என்ற ஒரு அச்சத்திலே அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நாம் ரோமர் நிருபத்தில் மனம் திரும்புதல் குறித்த வார்த்தை வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 2:4 வாசிக்கலாம். 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? பாருங்கள், நீ குணப்படும்படியாக, பாவியாகிய மனிதரே நீ குணப்படுவதற்கு ஏதுவாக உன்னை சீர்திருத்தி, உன்னை சுத்திகரித்து, உன்னை தன் மகனாக மாற்றுவதற்கு தேவனுடைய தயவு உன்மேல் பொழிந்து கொண்டிருக்கிறது. நீ அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் சுவிசேஷ செய்தி, அந்த கருணையின் நற்செய்தி, பாவிகளை நேசிக்கிறதும் பாவிகளை மன்னிக்கிறதும் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறதுமான நற்செய்தி, சிலுவையிலே தன் குமாரனை இரத்த பலியாக தியாகமாய் ஒப்பு கொடுத்து கிரயம் கொடுத்து ரட்சிப்பதற்காக உன்னை தேடி வந்த தெய்வத்தை நீ மீண்டும் 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 மறுதலிக்க கூடியவனாயிருந்தால் உனக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? இன்னும் மனம் திரும்பலையே. அப்போ மனம் திரும்பாதது அதுதான் இங்கே மிகப்பெரிய தண்டனைக்குரியதா இருக்கிறது. நீ குணப்படும்படியாக தேவ தயவும் தேவனுடைய கருணையும் உன்மேல் பொழிந்தும் கூட இன்னும் இதயத்தை கடினப்படும். மனம் திரும்ப ரட்சிக்கப்பட்டு என்று சொல்ல சில சமயத்துல சொல்லலாம், நான் ஏசாமி ஏற்றுக்கொள்றேன், ஏசாமியை நான் ஏத்துக்கிட்டேன். யாரோ ஒருவர் சொன்னார், ஏசு சாமி நான் ஏத்துக்கிறதை விட ஆண்டவர் என்ன ஏத்துக்கிறாரா இல்லையா தான் முக்கியம் என்று சொன்னார். அதை போல இன்றைக்கு அநேக நம்முடைய சபைகளிலே கூட ரட்சிப்பு என்றால் அதனுடைய ஆழங்களை அறியாமல் அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு மாற்றம் அல்லது ஏதோ ஒரு சொல்லிவிட்டால், சம்பிரதாய சடங்குகளை செய்தால் அவர்களும்
பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆகிவிட்டார்கள் என்று தப்பாக போதிக்கப்படுகிறதுனாலே, அல்லது நம் மனம் திரும்புதலை சபையிலே வலியுறுத்தி சொல்லாததினாலே இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு இன்றைக்கு சந்தேகத்துக்குரியதாய் மாறுகிறது. அப்போ ரட்சிப்பிற்கு அடிப்படை தேவை மனம் திரும்புதல். யோவான் 16:8 கூட நாம் ஆவியான உலகத்திற்கு வரும் பொழுது, சத்திய ஆவியானவர் உலகத்துக்கு வரும் பொழுது முதலாவது அவருடைய வேலை என்ன, அதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். உலகத்திலே வருகிற பரிசுத்த ஆவியானவர் முதலாவது என்ன செய்கிறார்? மகனே, நீ மனம் திரும்பணும், நீ பாவி, உன் பாவத்தை குறித்துதான். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்தாவின் வல்லமையோடு கொடுக்கப்படுகிற சுவிசேஷ நற்செய்திகளிலே ஆழமாய் ஆவியானவர் உணர்த்துகிற ஒன்று, நீ பாவி, நீ தரித்திரன், நீ நிர்வாணி, நீ குருடன், உனக்கு வேலை இல்லை என்றெல்லாம் அல்ல. ஆவியானவர் உணர்த்துகிறார். மனிதனுடைய அடிப்படை தேவை அவருடைய பாவ மன்னிப்பு. ஆகவே பாவத்தை உணர்த்தி பாவ மன்னிப்பை தருகிற அந்த செய்திதான் சுவிசேஷ செய்தி. அவ்விதமாய் ஆவியார் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லுவார். என்ன அர்த்தம்? பாவத்தை குறித்து ஏன் ஆவியானவர் சொல்லுகிறார்? நீ பாவத்தில் மரித்தால் நிச்சயமாய் தேவ நீதியின்படியாக நீ தண்டிக்கப்பட்டு நித்திய நரகத்திற்கு போவாய் என்று அங்கே ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான வேலை என்ன? Convincing or convicting a sinner that he is a sinner. இது ஞாபகப்படுத்துகிறார். அப்போ ரட்சிப்பதற்கு ஏதுவாக ஆவியானவர் செய்கிற அற்புதமான ஊழியம், அந்த உணர்த்தும் ஊழியம், இது நடந்து கொண்டிருக்கிறது ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இங்கே நான் வாசிக்க போகிற வசனத்திலே மனம் திரும்புதல் என்று சொன்னால் அதிலே வருகிற விளைவுகள் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 7, 9, 10 வசனங்கள். 2 கொரிந்தியர். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. படிங்க 11. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லாவற்றிலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆதலால் போதும். இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். கொரிந்து திருச்சபையாருக்கு 2வது முறை இந்த கடிதம் எழுதும் பொழுது அவர் சொல்லிக் கொண்டு வருகிற விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும். 2வது நிருபத்திலே முக்கியமாக முதல் நிருபத்தின் மூலமாக அல்லது இடையிலோ எழுதப்பட்ட ஒரு நிருபத்தின் மூலமாக அங்கே சில அதாவது சில ஒழுங்கு நடவடிக்கைகளை அவர் எடுக்கும்படியாக சொல்லுகிறார். கட்டாயமாய் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பாவம் செய்தவனை அவர் உண்மையாகவே கடிந்து கொள்ளுகிறார், பாவத்தை உணர்த்துகிறார். அவ்விதமாக அந்த பாவம் உணர்த்தப்பட்ட பொழுது அந்த குறிப்பிட்ட மனிதன் அவன் துக்கமடைகிறான் அல்லது அவன் மனம் திரும்புகிறான். அது எப்படிப்பட்ட துக்கம் என்று கேட்டால், அந்த துக்கமானது இந்த இடத்துல வாசிக்கிற 2 விதமான துக்கங்களை குறித்து சொல்கிறார். 10ஆம் வசனத்திலே தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு காட்லி சோரோ என்று சொல்லப்படுகிறார். இன்னொன்று அதே வசனத்தில் லௌகீக துக்கமோ வேர்ல்ட்லி சோரோ என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் துக்கப்படுதல் என்று சொல்வது இதை குறிக்கிறது. மனம் திரும்புதலினுடைய வெளிப்பாடாக இது சொல்லப்படுகிறது. செய்த பாவத்தை குறித்துள்ள ஒரு துக்கம், ரிமோர்ஸ் அல்லது வேதனை, அந்த சோரோஃபுல்னஸ், இதுதான் இங்கே சொல்லுகிறார். அப்போ மனம் திரும்புதல் என்று சொன்னால் அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? பெனிட்டன்ஸ், மனம் வருந்துதல் என்று நினைக்கிறார்கள். மனம் வருந்துதல் வேறு, மனம் திருந்துதல் வேறு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் மனம் வருந்துவார்கள்,
அவர்கள் ஐம் சாரி, நான் செய்த தப்பு, செஞ்சிருக்க கூடாது என்று சொல்லி மனம் வருந்துவார்கள். ஆனால் அது ஒருவேளை மனஸ்தாபமாக இருக்கலாம், அல்லது செய்த தப்பு சரியில்லை என்று சொல்லி அதை வருந்தலாம். ஆனால் மனம் வருந்துதல் ஒருபோதும் மனம் திருந்துதல் அல்ல. அப்படியானால் மனம் வருந்துதலுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும், அதுதான் மனம் திருந்துதல். அப்போ penitence should progress towards repentance என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் பாவத்தை குறித்து எச்சரிக்கப்படும் பொழுது, பாவத்தினுடைய விளைவுகளை குறித்து சொல்லும் பொழுது, அதற்கு பயந்து அவர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வருந்துவார்கள். பாவம் அவர்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிற விளைவுகள், ஈவில் கான்சிக்வன்ஸை நினைக்கும் பொழுது, அல்லது அந்த பாவம் செய்ததனாலே அவர்கள் இழக்க போகிற உறவுகள், அதை போல ஒருவேளை அதனாலே வந்த உயிர் வினைகள், அதாவது சில சேதங்கள், இவைகளெல்லாம் நினைக்கும் பொழுது பாவத்தினுடைய விளைவுகளை எண்ணி அவர்கள் வருந்துவார்கள். உண்மையாகவே அதுவல்ல மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்று சொன்னால் பாவத்தினுடைய விளைவுகளை குறித்துள்ள பயத்தினாலே பாவத்தை அவர்கள் பாவம் வருந்துவதல்ல. மாறாக ரியல் ரிப்பெண்டன்ஸ் என்று சொல்லுகிறது, அது பாவத்தையே நினைத்து வருந்துவது. ஐயோ, அந்த பாவம் எவ்வளவு கொடிதானது, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிற அந்த நிலைமையில பாவத்தின் விளைவுகளை நினைத்து வருந்துவதல்ல, பாவத்தையே நினைத்து தேவ சமூகத்திலே துக்கப்படுதல். அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் என்று சொல்லுகிறது, அது உண்மையான மெய் மனஸ்தாபமும் மனம் திரும்புதலுமாயிருக்கிறது. ஆனால் உலக பிரகாரமான துக்கம் என்றால் என்ன? அது செய்த தவறினாலே அவர்கள் இனிமேல் அடைய போகிற தண்டனையை குறித்தோ அல்லது விளைவுகளை குறித்தோ எண்ணி அதற்கு பயந்து சாரி சொல்லுவது, அது மனம் வருந்துதல். ஆனால் உண்மையாக மனம் திருந்துதல் தேவைப்படுகிறது. இதற்கு உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது உலக பிரகாரமான லௌகீக துக்கம் யாருக்கு வந்தது? இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்து 3 வருஷம் அவரோடு கூட இருந்து மேசியாவை பார்த்து உட்கார்ந்து ஒன்றாய் சாப்பிட்டு அப்படி இருந்த யூதாஸ்காரியோத், நான் சொல்ல வேண்டுமானால் இங்கே அப்போஸ்தலனாகிய இந்த எழுத்தாளன் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிற 6 வகைப்பட்ட அந்த நன்மைகள் எல்லாம் அடைந்தவன் அவன்தான். அவன் எல்லாம் அடைந்தான். இயேசு கிறிஸ்துவோடு குறைந்ததினாலே அங்கே சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஐக்கியத்தை எல்லாம் பெற்றிருக்கிறார். வரப்பு உலகத்தினுடைய நன்மைகள் எல்லாம் அனுபவித்திருக்கிறார். ஆனாலும் அவன் மனம் திரும்பவில்லை. அவன் மனம் வருந்தினான். நாம் என்ன வாசிக்கிறோம்? அவருடைய வாழ்க்கையிலே அவன், நான் இதோ குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்? அவன் பணத்தை தூக்கி எறிந்து 4 கொண்டு செத்தான் என்று வாசிக்கிறோம். இது மரணத்தை கொண்டு வருகிறது. அதான் நீங்க வாசிக்கிறோம். அதாவது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. உண்மையாகவே ஒரு மனுஷன் அவன் தெய்வீக துக்கத்தோடு காணப்பட்டால் அவன் ஒருபோதும் மரணிப்பதற்காக சாவுக்கு நேராக பயணிக்க முடியாது. அவன் மெய் மனஸ்தாபத்தில வரவில்லை. அவன் மனம் வருந்தினான். ஐயோ, நான் செய்த பாவத்துடைய விளைவுகளை எண்ணினான். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? உலக பிரகாரமான துக்கத்தை அடைந்து அவன் மறுபடியுமாக அவன் தன்னுடைய பாவ பயணத்தை தொடர்கிறான். கடைசியிலே அவன் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அடைந்து விடுகிறான். அதே சமயத்திலே பேதுருவை பாருங்கள். பேதுரு செய்த குற்றம், நான் நினைக்கிறேன் இந்த யூதாஸ்காரியோ செய்த தவறை விட மிக கொடுமையானது. அவன்தான் ரட்சிக்கப்படவில்லை. அவன் கூடவே இருந்து காட்டி கொடுக்கிற கயவனாயிருந்தார். அவன் உண்மையா ரட்சிக்கப்படவில்லை. ஆகவே அவன் செய்த தவறு பெரிதாக எண்ண முடியாது. ஆனால் கிறிஸ்துவ தெய்வ பிள்ளையாக சீஷனாக இருந்து உண்மையாக அப்போஸ்தலனாக இருந்து கர்த்தருக்காக இருக்கக்கூடிய அந்த பேதுரு இயேசு கிறிஸ்து முன்கூட்டி எச்சரித்தும் கூட அதையெல்லாம் மறந்து அவருடைய சொற்படியே அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை மறுதலிக்கிறார். எது பெரிய தப்பு என்று கேட்டால் நாம் சொல்லுவோம், காட்டி கொடுத்ததை விட மறுதலிப்பு தான் பெரிய தப்பு. ஆனால் இந்த பேதுரு என்ன செய்கிறார்?
ஆண்டவருடைய கடைக்கண் கடாட்ச பார்வை அவன் மேல் திரும்ப விழுந்த பொழுது அவன் என்ன செய்தான்? அவன் ஓ என்று உட்கார்ந்து கசந்து கசந்து he was crying bitterly என்று சொன்னால் பாவத்தை அவன் உணர்ந்து, பாவத்தினுடைய அந்த நிலைமையை உணர்ந்து, என் எஜமானனை நான் மறுதலித்தேனே, அங்கே அவர்தான் என் கர்த்தர், அவர்தான் என் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டிய இடத்திலே அவரை அறியேன் என்று சொல்லினே என்று சொல்லி அந்த செய்த பாவத்தை தன் கண்ணீரினால், உடைந்த உள்ளத்தினின்று பொங்கி வருகிற கண்ணீரினால் அவன் தன் பாவத்தை கழுவும் அளவிற்கு அவன் கண்ணீர் சிந்தி அழுவதை பார்க்க முடியும். இதுதான் மெய் மனஸ்தாபம், வருந்துதல், மன்னிக்கவும் திருந்துதல். மனம் திரும்புதல் என்று சொன்னால் இவனை போல குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று கதைவசனம் சொல்லுவதல்ல. மாறாக எந்த ஒரு மனிதனும் அவன் உண்மையாகவே மனம் திரும்பினால், மனம் திரும்புகிற வேளையிலே கண்ணீர் சிந்தாமல் அழாமல் மனம் திரும்ப முடியாது. பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இல்லாத ஒன்று, பாவி என்று ஒப்புக்கொண்டு தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுது, ஓ ஆண்டவரே நான் மகா பாவி என்று சொல்லி மனம் திரும்புகிற அந்த முக்கியமான அம்சம் நம்முடைய பிள்ளைகளின், நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பிலே இல்லாமல் போனதை குறித்து வேதனைப்படுகிறேன். ஆகவே நான் சொல்லுகிறேன், உண்மையான மனம் திரும்புதல் இல்லையேல் பாவ மன்னிப்பு கிடைப்பது அரிது என்பதை மறுபடியும் வலியுறுத்துகிறேன். சோ முதலாக மனம் திரும்புதல் என்ற விஷயத்துக்கு வருவோம். இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறார், உண்மையாக if you have a true repentance, there will be a rapid and a radical change. Repentance will produce its fruits. நீங்க மனம் திரும்பின வாயில சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? எங்கே உங்களுடைய விளைவுகள், அதனுடைய ப்ராடக்ட் எங்கே, அதனுடைய எவிடன்ஸ் எங்கே என்றுதான் பவுல் கேட்கிறார். இவர்கள் உண்மையாகவே இந்த கொரிந்து சபையார் அவர்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததினாலே வந்த மாற்றங்களை பாருங்கள். அங்கே எத்தனை காரியங்கள் சொல்லப்படுகிறது, ஆச்சரியப்பட்டேன். உண்மையாக மனம் திரும்புதல் வரும் பொழுது, கொரிந்து சபையாருக்கு வந்த மனம் திரும்புதலை சொல்லும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் பாருங்கள். 11 பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. தேவனுக்கேற்ற மனம் திரும்புதல் உங்களுக்கு வந்தாயிற்று. அது உங்களிடத்தில் என்ன செய்கிறது? கவனியுங்கள், அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை, எவ்வளவு ஜாக்கிரதை. நான் விளக்குகிறேன். பின்ன குற்றந்தீர எவ்வளவு நியாயம் செய்தல், எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு பயம், எவ்வளவு ஆவல், எவ்வளவு பக்தி வைராகியம், எவ்வளவு கண்டிப்பு. ஓ, மனம் திரும்பின பொழுது திருச்சபையில வந்த அற்புதமான மாற்றம் என்னென்ன சொல்லுகிறார். இதெல்லாம் அங்க வந்ததாமா என்று சொன்னால், திருச்சபையிலே மனம் திரும்புதல் வந்த பொழுது எப்படி மாறினார்கள்? மலையாளத்திலே நான் அதை எழுதி வைத்திரு 7 காரியங்கள். 1 உற்சாகம், உற்சாகம். இன்னொன்று 2 பிரதிவாதம், மலையாளத்தோடு அப்படி சொல்லுகிறேன். 3 நீரசம். 4 பயம். 5 வாஞ்சா. 6 எரிவு. 7 பிரதிகார். இங்கிலீஷ்ல நான் அதை சொல்லுகிறேன். இங்கிலீஷ்ல அதனுடைய விளக்கத்தோடு நான் சொல்லுகிறேன். What changes has happened when true repentance have caught them. அவர்கள் வாழ்க்கையில repentance, உண்மையான மனதில் வந்த பொழுது வந்த மாற்றங்கள். 1 diligence or earnestness. diligence, அதுக்கு என்ன அர்த்தம்? all acted earnestly to remove the guilt. மனம் திரும்பின பொழுது என்ன செய்கிறார்கள்? They were so earnest to remove the sin from their midst. பாவத்தை அவர்கள் மிகுந்த கடினமாய் அங்கிருந்து நீக்குவதற்கு, அந்த குற்றத்தை நீக்குவதற்கு ஏகோபித்து செயல்படுகிறார்கள். மனம் திரும்புதல் கொண்டு வந்து முதல் டிலிஜென்ஸ். இரண்டாவதாக அப்போலோகியன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்க என்ன வாசிக்கிறோம் என்ற ப்ளீ ஆர் டிஃபென்ஸ், அப்பாலஜி என்றெல்லாம் சொல்லுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? கிளியரிங் ஆர் மேட் எவ்ரிதிங் பிளெயின். இப்பொழுது மறைமுகமாக மறைக்கப்பட்டது ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளியாக்கப்பட்டது, மூடி மறைத்தல் இல்லை. மனம் திரும்பும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எதையும் மூடி மறைக்க முடியாது. இதுதான் அடுத்தது. மனம் திரும்பினால் என்ன நடக்கும்? He cannot hide himself. அவன் தன்னை வெளியாக்குகிறான், அவன் தன்னை பிளெயினாக மாற்றுகிறான்.
அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக இண்டிகினேஷன், அங்கு கோபம் என்று தமிழில் போடப்பட்டிருக்கிறது அல்லவா, தட் இஸ் இண்டிகினேஷன், a divine anger. எதற்கு விரோதமாக? பாபத்திற்கு விரோதமான தெய்வீக கோபம் என்று அதற்கு சொல்லலாம். ஆகவே ஹேட்ரட் என்ற வார்த்தை பகமை என்று சொல்றது சண்டை போடுற பகமை அல்ல, பாவத்தை வெறுக்கிற அந்த வெறுப்பை குறித்து சொல்லுகிறார். ஆக அடுத்ததாக 4 ஃபியர், அதை காட்டுகிறது. லெஸ் த திங் ஷுட் பி ரிப்பீட்டட், இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு பாவம் நமக்குள் வந்துடக்கூடாது என்று பயப்படுகிற பயம். ஒரு மனுஷன் பயத்தோடு இருந்தால் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு பாவம் வாழ்க்கையில வரக்கூடாது என்ற எச்சரிப்போடு வாழ்கிற ஒரு கூட்டமாய் அவர்கள் மாறுகிறார்கள். அடுத்ததாக வெஹிமென்ட் டிசையர், லாங்கிங் என்றெல்லாம் வருகிறது. என்ன அர்த்தம்? இனிமேல் நாம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக அல்லது மிகுந்த தீவிரமாக சீரியஸாக நாம் கர்த்தருக்காக வாழணும் என்று விரும்புகிற விருப்பம். ஆறாவதாக சீல் டு கிளென்சிங், அதாவது பாவத்தை சுத்திகரித்து தினந்தோறும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஒரு பேராவல், தங்களை சுத்தமாக்க வைப்பதற்கான ஒரு பெரிய ஒரு தீவிர விருப்பம். கடைசியாக ரிவெஞ்ச் என்று வாசிக்கிறோம். இந்த ரிவெஞ்ச் என்ன? மற்றவர்களுக்கு பழி இருக்கிற ரிவெஞ்சை சொல்லல. அங்க வாசிக்கும் பொழுது என்ன ஒன்று, இந்த எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் என்று சொல்லுகிறார். கண்டிப்பு, they have become disciplinarian, வாழ்க்கையில ஒழுக்கமுடையவர்களாய் மாறினார். நான் சொல்லுகிறேன், மனம் திரும்பினார், உண்மையாக மெய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிற ஒருவனாய் இருந்தால் வாழ்க்கையில் இருந்த மாற்றங்கள் கட்டாயம் வரும். இல்லையேல் மனம் திரும்புதல் வரவில்லை, ஏதோ அந்த வழியாக புறப்பட்டு அப்படியே போகிறது போல எந்த மாற்றம் வராத ஒரு நிலைமையில் இருக்குமையானால் தொடர்ந்து நீ ரட்சிக்கப்பட்டதாய் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நீ பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மரித்து நரகத்திற்கு தான் போக முடியும் என்பது எச்சரிப்பாக இங்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய ரட்சிப்பை சந்தேகப்பட வேண்டாம், ஆனால் உங்களுடைய மனம் திரும்புதலை சரியாக நீங்கள் கவனிக்க. நான் உண்மையாகவே தேவ சமூகத்துக்கு வந்த பொழுது அந்த ஆயக்காரனை போல பாவியாகி என் மேல் கருணை காட்டும் என்று கண்களை கூட வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் பாவியாகி என் மேல் கருணை காட்டும். பேதுரு சொன்ன பொழுது, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் ஆண்டவரே என்று சொன்னது போல ஒவ்வொரு பாவியும் தேவாவியின் மூலமாய் எச்சரிக்கப்படும் பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மகா கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் உண்மையாகவே பலமுறை தேவன் எச்சரித்து மனம் திரும்பாமல் போனால் ஒருபோதும் மனம் திரும்ப முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதுதான் எச்சரிப்பாக தேவாவியானவர் சொல்லுகிறார். இதுதான் இந்த பகுதியில நான் கற்றுக்கொண்ட பாடம். ஆகவே நான் என்னை சோதித்துப்பார். மனம் திரும்புதல் ஒரு முறை நடக்கிற விஷயம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட பின்னரும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதும் தேவாவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிற நமக்கு தெரிந்த வசனம் தான். எபிரேயர் 12:16-17 வசனங்களை படிப்போம். முற்றிலும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுவிட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இங்கு மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று வாசிக்கிறோம். இந்த மனம் மாறுதல் யாருக்கு? இது ஏசாவினுடைய மனம் மாறுதலா அல்லது அவனை ஆசீர்வதித்த தகப்பனுடைய மனம் மாறுதலா என்று சந்தேகம் பலர் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று வாசி. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். இது எதை காட்டுகிறது? அவன் வாழ்க்கையிலே அவன் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக வாய்ப்புகள் பலமுறை தேவன் கொடுத்தான். ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை. அவன் தொடர்ந்து தன்னுடைய மாம்சத்தை நம்பிக்கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். கடைசியாக ஆசீர்வாதத்தை நாடுகிறான். தகப்பனிடத்திலே வந்து அழுகிறான். ஆனா என்ன நடந்தது? ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு யாக்கோபினிடத்திலே மனம் மாறுதல் காணப்படவில்லை. அதே சமயத்திலே அந்த இடத்திலும் அவன் ஆசீர்வாதத்தை நாடினானே தவிர அவன் பாவங்களுக்காக
அவன் மனம் வருந்தவோ மனம் திருந்தவோ இல்லை. அவன் அநேக ஆசீர்வாதங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறான். ஆனால் மனம் திரும்பாமல் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான், நமக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதலின் பாதைக்கு வந்தான். அந்த முனையிலே அவன் மனம் திரும்பினான். அந்த இடத்திலே யாக்கோபு அவன் இப்பொழுது இஸ்ரவேல் என்று அறிவிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஆகவே மனம் திரும்புதல், இந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தை ஆழத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷ பிரசங்கம் செய்யும் பொழுதெல்லாம் பாவிகளுக்கு நாம் முதலாவது மனம் திரும்புதலின் அவசியத்தை சொல்ல வேண்டும். மனம் திரும்பாவிடில் நீயும் அப்படியே அழிந்து போவாய் என்றுள்ள அந்த எச்சரிப்பு, அதை சொல்லிவிட்டு அப்படி மனம் திரும்பினால் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு கருணை உள்ள கடவுள் இருக்கிறார் என்பதையும் ஞாபகப்படுத்துகிறோம். அப்போ ரட்சிப்பு என்று சொன்னால் எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? மனம் திரும்புதலிலே ஆரம்பித்து, அடுத்ததாக ரெமிட்டன்ஸ், பாவ மன்னிப்பை பெற்று, அடுத்ததாக அதோடு சேர்ந்து ரீஜெனரேஷனுக்குள் போக வேண்டும். ரீஜெனரேஷன் இருந்துதான் கடைசியாக ரிடம்ஷன் என்ற முடிவுக்கு ரட்சிப்பு பூரணப்படுகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக நான் உண்மையாகவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். இப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவரிடத்திலே வந்து பாவ மன்னிப்புக்காக இறைஞ்சி மனம் திரும்புதலின் ஆவியோடு கூட தங்களுடைய சரீரத்தினுடைய வஸ்திரங்களை அல்ல, தன்னுடைய இதயத்தை கிழித்து தேவ சமூகத்திலே மனம் திரும்பி வந்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவார்கள். அவர்கள் பரலோக நற்கதியை அடைவார்கள். ஆகவே நாமே நம்மை சுய சோதனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். நான் இந்த 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கக்கூடிய அடுத்த வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். தயவாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். அப்போது இந்த இடத்திலே பவுலடிகள் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார். ஆனால் அதுக்கு முந்தின 2 வசனங்களை நான் விட்டுவிட்டு அதை கூட வாசிக்க விரும்புகிறேன். எப்படி எனில், அதாவது மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப அவர்களை இனி ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு அவர்கள் பெறவில்லை. ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பு இழந்து போவதில்லை, ரட்சிக்கப்படவே இல்லை. ஆகவே அவர்களை மறுபடியும் ரட்சிக்க முடியாது என்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அவர்களுடைய நிலைமையை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று பார்த்தால், எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்க நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இங்கே பாசிட்டிவாக சொல்லப்படுகிறது. உண்மையாகவே மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிற மக்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்ற பின்னதாக மனம் திரும்புதலுக்கு ஏதுவான நற்கனிகளை கொடுக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாய் அவர்கள் காணப்படுவார்கள். இதனுடைய விளக்கங்களை நமக்கு நன்றாக தெரியும். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிற அந்த விதைக்கிறவனுடைய ஊமை, நிலத்தின் ஊமை, அதிலெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அதை படித்து பார்த்தால், அதோடு இணைத்து பார்த்தால் இந்த விஷயம் உங்களுக்கு நன்றாக புரியும். நிலம் ஒன்று விதை விதைப்பது, விதை நல்லதா கெட்டதா என்றல்ல, விதை எல்லாம் நல்ல விதை தான் விதைத்தார். ஆனால் நிலம்தான் மாறுபட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த விதையை ஏற்றுக்கொள்கிற நிலத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த விதை கனி கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த இடத்திலும் தெய்வீகமான ஆசீர்வாதம் மழையை ஒவ்வொரு பாவி மேலும் தேவன் பொழிந்து கொண்டிருக்கிறார். அவனை நேசிக்கிறார். பாவியை நேசிக்கிற தெய்வம் அவனை மீட்பதற்காக மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அந்த பாவ மன்னிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் என்று வாசித்தோம் அல்லவா? பாவ மன்னிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல், அப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் உருவாக்கி கொடுக்கப்படுது. அந்த தெய்வீக நன்மைகள் எல்லாம் அனுபவித்து தேவனுக்கு ரெஸ்பாண்ட் செய்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அங்கே பவுல் சொல்கிற முதலாவது. இப்படிப்பட்ட இருந்தாலும் இப்படிப்பட்டவர்களும் அங்கு இருக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஆனால் அதே சமயத்துல முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இந்த இடத்திலே அந்த நிலம் இனிமேல் ஒருபோதும் விளைச்சலுக்கு ஒவ்வாதபடிக்கு முற்றிலுமாய் சுட்டரிக்கப்படுவது என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய நிலைமை என்ன?
இந்த இடத்தில் அங்கே சொல்லப்படுகிற சுட்டரிப்பு என்று சொல்லுகிறது ஒரு இமேஜரியாக சொல்லப்படுகிற விஷயம் என்று சொன்னால், அந்த காலங்களிலே ஒரு நிலமானது சரியாக விளைச்சலை கொடாமல் அது முட்செடிகளை முட்பூண்டுகளை முளைப்பித்தால் அதை எரித்து விடுவார்கள். அதற்கு அப்புறமாக அந்த நிலம் என்றென்றைக்குமாய் அழிக்கப்படாது. மறுபடியுமாக அந்த நிலத்தை கொத்தி அதை சுத்திகரித்து கற்களை பொறுக்கி அதற்கு அப்புறமாக விதையை விதைப்பார்கள். அது தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயம்தான். சுட்டரிக்கப்படுவது என்றென்றைக்குமாய் விட்டு விடுகிற இல்லாமல் பண்ணுகிற ஒரு நிலைமை அல்ல. அதை மறுபடியுமாய் புதுப்பிப்பதற்கான முயற்சி தான் என்று சொல்லலாம். ஆனால் இதை ஊமையாக ஒரு உருவகமாக சொல்வதனால நான் சொல்லுகிறேன், எச்சரிக்கப்படுகிறோம். உன்னுடைய வாழ்க்கையில நீ மனம் திரும்பினது உண்மையானால் மனம் திரும்புவதற்கேற்ற கனி உன் வாழ்க்கையில உண்டா என்பதை நிதானித்து பாருங்கள். இல்லையேல் உன்மேல் பெய்த மழையை அசட்டை பண்ணி அதையெல்லா நன்மைகளையும் அனுபவித்தும் கூட தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் வாழ்க்கையில வரவில்லை என்றால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பதிலாக சபிக்கப்படுகிற வாழ்க்கை தான் உண்டு என்பதை எச்சரிப்பாக இங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு நன்றாக தெரியும், இது எபிரேய விசுவாசிகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். இந்த கூட்டத்தில் ஒருவேளை பரிசேயர்கள் இருக்கலாம், சதுசேயர்கள் இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஆசாரியர்கள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் அந்த காலத்துல இந்த எபிரேய விசுவாசிகளாக மாற்றம் பெற்றவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 3 வருஷம் அது இஸ்ரவேல் தேசத்தினுடைய பொற்காலம். சாலமோனுடைய ஆட்சி காலத்தை விட 3 வருஷ கால இயேசு கிறிஸ்துவனுடைய தேவராஜ்ய சுவிசேஷ பிரசங்கம் நடந்த காலம் அது எருசலேமை பொறுத்தமட்டில், இஸ்ரவேல் மக்களை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய ஒரு பொற்காலம் என்று சொல், கோல்டன் ஈரா. அந்த 3 வருஷ காலம் அங்கே என்ன நடந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். அந்த ஜனங்கள் பாக்கியவான்கள். தங்களுடைய சொந்த தலைமுறையில சொந்தத்திற்குள் வந்த சொந்தக்காரராக இயேசுவை, மேசியாவை தங்கள் சொந்த கண்களினாலே பார்த்த பாக்கிய பெற்ற மக்கள். ஏன் அவருடைய சொற்கள் திருவாய் மொழிகளை கவனிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்கள். அவருடைய அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு தலைமுறை. அவராலே அப்பம் விட்டு சாப்பிடக்கூடிய பாக்கியம். அவராலே அவருடைய ஸ்பர்சத்தாலே பலவிதமான நோய்கள் குணமாகி தொழுநோய் முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பட்டு மரித்தோர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் அந்த நாட்டிலே அந்த 3 வருஷ காலம் அவர்கள் பெற்றார்கள். தேவன் அந்த நாட்டை அந்த தேசத்தை சந்தித்த காலம். years of visitation. தெய்வமே இறங்கி வந்து சொந்தத்திற்குள்ளாக சொந்தக்காரராக கின்ஸ்மேனாக அவருக்குள் வந்தார், மேசியா வந்தார். அந்த 3 வருஷ காலம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! வானத்து மழை, வானத்தின் ஆசீர்வாத மழை இஸ்ரவேல் மக்கள் மேல் பொழிந்து கொண்டிருந்த காலம். தேவகுமார் உலகத்தில் வாழ்ந்த அக்காலங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்க பெற்றது போல் ஒரு பாக்கியம் வேறு எந்த ஜனத்திற்கும் கிடைக்கும். ஆனால் பேதுருடைய 2 பிரசங்க குறிப்புகளை சொல்லினார். இன்றைக்கு நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அதிலே அப்போஸ்தலர் அவருடைய பிரசங்கத்தில் வருகிற 2 குறிப்புகளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன், நேரம் கடந்து போனதினாலே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22, 23 முதலாவது வாசிக்கலாம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் போதும் கவனியுங்கள். பேதுரு மிக துணிச்சலாக இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். God is pleased to reveal his son among them. எப்படி
அற்புதங்கள், அடையாளங்கள். இதைத்தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். பரமையை ருசி பார்த்தோம், நீங்கள் பிரகாசிக்கப்பட்டீர்கள். இதெல்லாம் எப்போ நடந்தது? எபிரேய விசுவாசிகள் இயேசுவின் காலத்துல கண்டெம்பரரியாக வாழ்ந்து கொண்ட நாட்களிலே நடந்த காரியங்கள். அந்த 6 காரியங்களும் தேவகுமார் உலகத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு கிடைத்த நன்மைகள். அதுதான் இங்க சொல்லுகிறார். இதெல்லாம் உங்களுக்குள்ளே நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். God has revealed his son, the Messiah, the one who is of your own. உங்களுக்கு வெளிப்படுத்தினார். They have given the full vision. அவர்களுக்கு முழுமையான வெளிச்சம் கொடுக்க பெற்றது. அவர்கள் நன்றாய் அவரை அறிந்து கொண்டார். அவர்தான் மேசியா என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இதெல்லாம் செய்தும் இப்படி இதெல்லாம் அந்த ஜனம் அனுபவித்தும் வாட் ஹேப்பன் லேட்டர்? ஒரு வாசிக்கும் பொழுது, அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். After receiving all the blessings, what they finally did, they crucified their master. இதுதான் நடந்தது. அப்போ எபிரேய விசுவாசிகள் நிலைமை என்ன? அநேக விசுவாசிகள் அவர்கள் இதையெல்லாம் அனுபவித்தார்கள். சபையில வர்றாங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றாங்க. ஆனா மனம் திரும்பவோ கடைசியாக இங்க வாசிக்கும் பொழுது தேவகுமாரனை மறுபடியும் சிலுவையில் அறையக்கூடிய கூட்டம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்கள். நீதியுள்ளவரை நீங்கள் மறுதலித்து கிளைத்தேவனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். போதும். இதெல்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. நான் சொல்ல வந்தது, மனம் திரும்பாமல் கூடவே நடந்து மறுதலித்து போய் கடைசியில சிலுவையில தேவகுமாரனை அடிக்கிற கூட்டமாய் எபிரேயர்கள் யூதர்கள் காணப்பட்டது போல எபிரேய விசுவாசிகள் மத்தியிலும் ஒரு கூட்ட மக்கள் இத்தனை நன்மைகளை கூட நடந்து அனுபவித்தும் கூட மனம் திரும்பாமல் மறுதலித்து போய் தேவகுமாரனை சிலுவையில் அறைகிறவர்களாய் இருந்தார்கள் என்பது பரிதாபத்துக்குரிய விஷயமாய் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எச்சரிப்பாய் இருக்க இதை நான் சொல்லுகிறேன். அதே சமயத்துல அவர் சொல்லுகிற தொடர்ந்து சொல்லும் பொழுது நான் வாசித்த வசனத்துல, அப்படி இருந்தும் உங்களுக்குள்ளே ரட்சிப்புக்கு ஏதுவானதையும் நான் பார்க்கிறேன். அப்போ ஒரு கூட்டம் சாரார் இப்படி இருந்தாலும் கூட ஒரு கூட்டம் சாரார் உண்மையாகவே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கனி கொடுக்கிற மக்களாய் இருந்திருக்கிறார்கள். அது ஒரு நம்பிக்கையை நம்ம கூட்டுகிறது. தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.